நீதி கல்லில் மிளகாய் அரைத்து பூசினால் நியாயம் கிடைக்கும் மாசாணி அம்மன் கோயில் வழிபாடு. அதை பற்றி நாம் விரிவாக பார்ப்போம் வாருங்கள். தென்னை மரத் தொப்புகள், வயல்வெளிகள், மலை குன்றுகள் என்று பசுமையும் எளிதும் நிறைந்த கவின்மிகு பூமி பொள்ளாச்சி. பொள்ளாச்சியில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஆனைமலை. மலையில் தோன்றி பாய்ந்து வருகிறது உப்பாறு. ஆற்றின் வடகரையில் அமைந்திருக்கிறது அருள்மிகு மாசாணி அம்மன் கோயில். பொதுவாக அம்மன் நின்ற கோலத்திலோ அல்லது அமர்ந்த கோலத்திலோ தான் காட்சியளிப்பாள். ஆனால் இங்கு மட்டும் வேறு எங்கும் காண முடியாதபடி 17 அடி பிரம்மாண்ட உருவத்துடன் சயன கோலத்தில் அருள் புரிகிறார் மாசாணி அம்மன். அவளுக்கு முன்னே நடுகள் ஒன்றும் காணப்படுகிறது. அம்மனின் காலடியில் அசுரன் ஒருவன் காணப்படுகிறான். அவனை மகுடாசுரன் என்று அழைக்கிறார்கள். ஆடி மாச மாதங்கள் அமாவாசை பௌர்ணமி என்றில்லை, தினமும் மாசாணி அம்மன் கோயிலில் திருவிழா கோலம்தான். நித்தமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காத்திருந்து மாசாணி அம்மனை தரிசித்து வழிபட்டு செல்கிறார்கள். தீராத குடும்ப பிரச்சனை, மனக்குறைகள், நம்பிக்கை துரோகம், பொருள்களை களவு கொடுத்தல், பகை என்று வருத்தத்தோடு வரும் பக்தர்கள் கோயிலில் மகா மண்டபத்தில் இருக்கும் நீதிக்கல்லில் மிளகாய் அரைத்து பூசி வேண்டிக் கொள்கிறார்கள். வேறு எங்கும் இல்லாத வழிபாட்டு முறை இது. மிளகாய் அரைத்து பூசினால் அம்மன் உரிய நீதி வழங்குவாள் என்பது நம்பிக்கை. தமது மனக்குறைகளை அம்மனிடம் மனவிட்டு சொல்கிறார்கள். ஒரு தேங்காய், 2 வாழைப்பழம், 100 கிராம் மிளகாய் ஆகியவற்றை கோயிலில் இருக்கும் ஆட்டுக்கல்லில் ஆட்டுகிறார்கள். பிறகு கோயிலுக்கு முன் இருக்கும் நீதிக்கல்லில் அரைக்கப்பட்ட மிளகாயை பூசி தமக்கான நீதியை வேண்டுகிறார்கள். அதற்கு பிறகு அம்மன் தனக்கான நீதியை நிச்சயம் வழங்குவாள் என்று மன நிம்மதியுடன் திரும்புகிறார்கள் பக்தர்கள். வேண்டுதல் நிறைவேறியதும் அடுத்த 90 நாட்கள் கழித்து மாசாணிக்கு எண்ணெய் காப்பு செய்து நன்றி கடன் செலுத்துகிறார்கள். நீதி மட்டுமல்லாமல் பல்வேறு வேண்டுதல்களுக்காக கோயிலுக்கு முன் இருக்கும் மரத்தில் மஞ்சள் பூசி எலுமிச்சை பழத்தை தொங்கவிட்டும் வழிபடுகிறார்கள் பக்தர்கள். அதன் பிறகு அனைத்தையும் மாசாணி அம்மன் பார்த்துக் கொள்வாள் எனும் நம்பிக்கையில் பக்தர்கள் கவலை இல்லாமல் செல்கிறார்கள். பக்தர்களின் துயர் துடைத்து அவர்களை காப்பதில் முதன்மை கடவுளாக தெரிகிறாள் மாசாணி. அதனால்தான் இங்கு பக்தர்களின் கூட்டம் எப்போதும் அலைமோதுகிறது. தன் சன்னதிக்கு வந்து யார் வேண்டிக் கொண்டாலும் அவர்களுக்கு உரிய நீதியை வழங்கி குற்றவாளிகளை தண்டிக்கிறாள் நீதி தேவதையாக மாசாணி அம்மன். மாசாணம் என்றால் மயானம் என்று பொருள். மாசாணத்தில் வசிக்கும் அன்னை என்பதை குறிக்கும் வகையில்தான் மாசாணி அம்மன் என்று இந்த நீதி தேவதை அழைக்கப்படுகிறாள். நீதி வழங்கும் தேவதையாக மாசாணி அம்மன் ஏன் மாறினாள்? அதற்கு காரணம் என்ன? இதற்கான பதில் சங்ககால நூலான குறுந்தொகை 292வது பாடலில் காணப்படுகிறது. அதன் பற்றின வரலாறு நாம் இப்போது பார்ப்போம் பாருங்கள். சங்க காலத்தில் துளுநாட்டை நன்னன் வெண்மான் என்னும் வேல் ஆண்டு வந்தான். வெண்ணன் வேண்மான் நீதி தவறாதவன். யார் தவறு செய்தாலும் தயவுதாட்சண்யம் பார்க்காமல் தண்டனை அளிப்பவன். நன்னன் வேண்மானின் காவல் மரம் மாமரம். காவல் மரம் தெய்வத்துக்கு இணையானது. காவல் மரத்தில் பழுக்கும் கனி தெய்வத்துக்கு மட்டுமே உரியது. அதை யாரும் பறித்து உண்ணக்கூடாது. அப்படி யாராவது செய்தால் கொலை தண்டனை வழங்கப்படும். ஒரு முறை ஆற்றில் குடித்துக் கொண்டிருந்த கோச இனத்தைச் சேர்ந்த ஒருவரின் மகள் ஆற்றில் மிதந்து வந்த காவல் மரத்தின் மாங்கனியை தின்று விடுகிறாள். காவலர்கள் மூலம் மன்னனுக்கு இந்த தகவல் தெரிய வந்தது. காவல் மரத்தின் கனியை உண்டதால் அவளுக்கு மரண தண்டனையை வெளியேற்ற சொல்கிறான் நன்னன் வேண்மான். விஷயத்தை கேள்விப்பட்ட கோசர்கள் நன்னன் வேண்மானிடம் சென்று தாங்கள் இனப்பெண்ணின் எடைக்கு எடை தங்கத்தாலான பாவையையும் 81 யானைகளையும் அபராதமாக செலுத்துவதாக கூறினார்கள். ஆனால் நீதி தவறான நன்னன் வேண்மான் அதை ஏற்காமல் குற்றத்துக்கு உரிய தண்டனையாக அந்த பெண்ணை கொலை செய்ய கட்டளையிட்டிருக்கிறான். ஒரு மாங்கனியை தின்றதற்காக அந்த பெண் கொலை செய்யப்படுகிறாள். நன்னன் வேண்மான் பெண் கொலை புரிந்த நன்னன் என்று தூற்றப்பட்டான். அந்த பெண் இறந்த பிறகு அவளின் உறவினர்களும் சொன்ன சொல் மாறாத காரணத்தால் 1 மொழி கோசர்கள் என்ற சிறப்பை பெற்றவர்களுமான கோசர்கள் வெஞ்சினம் உரைத்து சூழ்ச்சி செய்து நன்னன் வெண்மானை பழி தீர்த்து அவனது காவல் மரமான மாமரத்தை வெட்டி அளித்தார்கள். மன்னனால் கொலை செய்யப்பட்ட அந்த பெண்ணை மயானத்தில் சமாதிப்படுத்தி அதன் மீது அவளைப் போலவே ஒரு உருவம் செய்து தெய்வமாக வழிபடத் தொடங்கினர். அவளே மாசாணி அம்மன். இறந்த பிறகு தெய்வமான மாசாணி அம்மன் இப்போது நீதி தெய்வமாக பரிபாலனம் செய்து மக்களை காத்துக் கொண்டிருக்கிறாள். மாசாணி அம்மன் கோவிலில் முதன்மையான தெய்வம் மாசாணி அம்மன் தான். மனக்குறைகளை துண்டிச்சீட்டில் எழுதி அம்மனின் கையில் கட்டிவிட்டாலும்
அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுகிறாள் மாசாணி. கோயில் பிரகாரத்தில் சப்த கன்னிகைகள் பேச்சி, துர்க்கை, மகிஷாசுரமர்த்தினி, பிள்ளையார், புவனேஸ்வரி, பைரவர் ஆகியோர் அழுது குளிக்கிறார்கள். நீதி மறுக்கப்படுகிறது என்று எண்ணுகிறவர்கள் மாசாணி அம்மன் ஆலயத்திற்கு சென்று முறையிடுங்கள். அனைவருக்கும் நீதி வழங்கும் நீதி தேவதையான மாசாணி உங்களுக்கும் நீதி வழங்கி குற்றவாளிகளை தண்டிப்பாள். இது போன்ற அற்புதமான மிகவும் தினம் தினம் ஒரு சிறப்பு செய்திகளை உங்களுக்காக தினந்தோறும் வழங்குகிறது நம் தமிழ் கடவுள் யூடியூப் சேனல். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. தினம் தினம் ஒரு யாத்திரை உங்களுக்காக. நாளை இன்னொரு சிறப்பு தலமான பொற்கோயில் மற்றும் சிறப்பு கோயில்கள் அனைத்திலிருந்தும் உங்களுக்காக தமிழ் கடவுள் யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.